Suprabhat bachcho. Children, how are you all? Okay, successfully we have completed our Hindi basics. Okay, so உங்களுக்கு நான் அந்த 6 chapter vowels, consonant, semi-consonant and symbols, different shapes of ra, what are the pronunciation for dot. So இந்த 6 chapterையும் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கரெக்டாக பார்த்து அந்த வீடியோ கூட உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஹிந்தி ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் முடியும். ஓகே சில்ட்ரன், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த பேசிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது கூடவே இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜ் புக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் பாரதிய கிசான். ஸோ லெசன் நேமு ஸோ இங்கே எழுதிடலாம். பாரதி கிசான். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு லெசன் 1. ஓகே ஓகே சில்ட்ரன், ஆல்ரெடி உங்களுக்கு நான் இந்த 2 letter வேர்ட்ஸ், 3 letter வேர்ட்ஸ், 4 letter வேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ரீட் பண்ணோம், சிம்பிள்ஸ் இல்லாமல் எப்படி ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் டீச் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பேசிக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த டாட் வர்றது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ரா வரக்கூடிய அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல சில பேருக்கு, சில சில்ட்ரனுக்கு அந்த டவுட் இருக்கும், ரீடிங் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை எப்படி படிக்கணும், அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் எப்படிங்கிறத பற்றி ஒரு 10 minutes ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஐ மீன் இந்த லெசன்ல இருந்தே நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான அந்த டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இந்த லெசனில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு லெசன்லேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரீட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு ஃபர்தராக நம்ம அந்த லெசனுக்குள்ளார போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு भारत गांवों सत्तर प्रतिशत अन्न उत्पन्न निर्भर सवेरे सींचते रखवाली परिश्रमी
की स्थिति दयनीय प्रायः ध्यान क्षेत्र भांति क्रांति संबंधी சுவிதாவும். ஸோ இந்த லைனோட நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். सुविधाओं अस्पतालों निर्माण सुधारना. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, பாரத பாரத், இதில் உங்களுக்கு டவுட் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆக்கி மாத்திரா இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 வேர்டு இருக்குது, 3 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸ் இருக்கிறத எப்படி நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு லெட்டரில் சிம்பிள் இருக்குது அப்படின்னா இதை தனியாக வச்சுக்கோங்க, பா. ஓகே, இந்த ரத்த இதை 2 லெட்டர் வேர்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ரத்த ரத்து. ஸோ இங்கே சிம்பிள் இல்லாததுனால அதை இத்துன்னு நம்ம படிக்கிறோம். ஸோ பா ரத்த ரத்து, ஸோ ரெண்டையும் சேர்த்தும் போது பாரத். ஓகே, ஸோ டைட்டில் படித்து பார்க்கலாம். பாரதிய, பார பார், தீய தீ பாரதி. பாரதி அப்படின்னா இந்திய, இந்தியாவின். கி இது வந்து நான் இப்போ எழுதுறேன் அப்படின்னா என்னோட லெஃப்ட் சைடு இந்த சிம்பிளை நான் போட்டிருக்கிறேன். அப்போ இது குரில். குரில் மீன்ஸ், சாரி சில்ட்ரன்ஸ் கவனிக்கல, கிரேட் 8. ஸோ இது குரில். குரில்னா ஷார்ட் சவுண்டு, சோட்டி ஈக்கி மாத்திரா, அதாவது இ ஈன்னு இருக்கு இல்லையா, அதில் இ அதோட சிம்பிள் தான் இது. ஸோ இக்கு பிளஸ் இ கி, கி
சா. ஸோ லாஸ்ட் லெட்டர் நால எந்த விதமான சிம்பிள்ஸும் இல்லை. அப்போ இதை புள்ளி வச்சுக்கலாம். ஸோ கி சா ந கிசான். ஓகே, ஸோ கி சா ந கிசான். பாரதி கிசான், இந்திய விவசாயிகள், இந்திய உழவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட நேம். லெசனோட டைட்டிலே வந்து என்னது? இந்திய உழவர்கள். பாரத ரத், பாரத். ஸோ இது என்ன ஜி? இது டாட்டு ஓகே, இது ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு பாதி நிலாக்குற மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சிருக்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேரு அனுநாசிக். இதை சந்திரபிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஒரிஜினல் ப்ரொனன்சி, அதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு பேரு அனுநாசிக். இதை மூக்கால ப்ரொனன்ஸ் பண்ணும். எப்படி? காவோ காவோ. ஓகே, இதை பற்றி நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோக்கா கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஓகே, இது வந்து இங்கே ஒரு டாட் இருக்கு, இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். அதாவது ஜி நீங்கள் டாட்டுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அந்த டாட்டுக்கு எப்படி ப்ரொனன்சியேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னீங்க. இது வேர்டோட லாஸ்ட்டாக வந்திருக்கே, இதுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கு அப்படிங்கிற சவுண்டை சைலண்ட்டாக கொடுப்போம். ஓகே பாருங்க, இப்போ இந்த டாட் இல்லை அப்படின்னா காவோ காவோ அப்படின்னு படிப்போம். இதே இப்போ இங்கே டாட் வந்தா காவோம், அந்த இங்குங்கிறது லாஸ்ட்டாக சைலண்ட்டாக வரணும், காவோம். ஓகே, ஸோ கா ப்ளஸ் ஓ, காவோம். ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவோம்? காவோம் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் மூக்கால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ச. இது என்னது? தாவோட செமி கான்சோனன்ட் இத்து. ஸோ இதை இத்துன்னு தான் படிச்சாகணும். செமி கான்சோனன்ட் வந்தால் அதை நம்ம புள்ளி வச்சு தான் படிப்போம். ச இத்து த ர, சத்தர். ஓகே, ச இத்து சத்து, த ர தர், சத்தர். சத்தர், சத்தர்னா 70. ஓகே, நெக்ஸ்ட் இது நம்ம லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ரா அப்படிங்கிறதுல சொன்னேன். எங்கெங்கே வெர்டிக்கல் லைன் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கோ அதில் வரக்கூடிய இந்த ஷேப். ஸோ இப்போ இந்த ஷேப் ஆட் ஆனவுடனே இந்த பா என்னவா மாறிடும்? இப்பு. இப்பு ப்ளஸ் ர, ப்ர. ப்ர ப்ளஸ் தா ப்ளஸ் இ, தி. பிரதி, ஷ த ஷத். ஸோ இப்படி பிரிச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டா. பிரதி, பிரதி, ஷ த ஷத், பிரதிஷத். நெக்ஸ்ட் ஆ இன்னு ந, ரெண்டு சொல்லு இன்னு. இது இந்துன்னு எடுக்க வேணாம், இன்னுன்னு எடுத்துக்கலாம். ஆ இன்னு ந, அண்ண. ஸோ இப்போ இதை நான் ந அப்படின்னு படிக்கிறேன், அண்ண அப்படிங்கிறேன். ஏன் ந அப்படிங்கிறேன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு புள்ளி வச்சு நம்ம படிச்சிட்டோம். புள்ளி வச்சு 2 லெட்டர் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு ப்ரொனன்ஸ் பண்ண வராது, அது படிக்கவும் கூடாது. அதனால நம்ம எப்படி படிக்கிறோம்? ஆ இன்ன, அண்ண. நெக்ஸ்ட் உ. இது எதோட செமி கான்சோனன்ட்? தாவோட செமி கான்சோனன்ட். உ இத்து, உத்து. பா இன்ன, பண்ண, உத் பண்ண. உ இத்து உத்து, பா இன்ன, பண்ண, உத் பண்ண. ஓகே, ஸோ இதுதான் படிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஸோ ராவோட லாஸ்ட் சிம்பிள் இது, லாவோட லாஸ்ட் ஷேப். இதை என்ன ப்ரொனன்ஸ் கொடுக்கணும்? எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும்? இர்ன்னு ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீ இர். ஸோ இது வந்து இந்த பாவை டம்ப் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது தான் படிக்கணும். நீ இர் ப ர, நிர்பர். ஸோ இங்கே சிம்பிள் இல்லை, அதனால இதையும் இர்ன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, நீ இர் ப ர. ஏன் ஜி இதை இருங்கிறீங்க இதை ராங்கிறீங்க? பிகாஸ் இந்த சிம்பிளோட ப்ரொனன்சியேஷனே இரு தான். அது வந்து ஒரு செமி கான்சனன்ட்க்கு மாதிரி தான். அதுவும் அது புள்ளி வச்சு தான் படிக்கணும்னா புள்ளி வச்சு தான் படிக்கணும். ஓகே, அதை ரான்னு பிரிக்க முடியாது. ஸோ அதனால நீ இர் பர, நிர்பர். ஸோ ஸ்பெல் பண்ணும்போது ரான்னு சொல்லுவேன், வேர்டாக சொல்லும்போது இர்ன்னு படிச்சிருவேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை கவனிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில லெட்டர்ஸ்க்கு நடுவில் நான் ஒரு கோடு போடாமல் கேப் போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே கோடு வராது. ஸோ இந்த இங்கே கோடு இல்லை, இங்கே கோடு இல்லை, இங்கே கோடு இல்லை, இங்கே கோடு இல்லை, இங்கே இங்கே இங்கே
இங்க 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 இங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு தலை மாதிரி ரவுண்டாக வருதோ, தலை இருக்கிற எழுத்துக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு தலை இருக்குது ரவுண்டு, இதுதான் அதோட தலைன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த தலைக்கு மேலே கோடு போடக்கூடாது. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பேன். அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் நான் வவ்வல்ஸ்லேயே சொல்லி கொடுத்தது தான், இந்த 3க்கு மேலே கோடு போடக்கூடாது, இதுதான் இதோட தலை. ஸோ இங்கே ஷ்ர, இங்கேயும் இதில் இந்த தலை இருக்குது அதனால் போடலை, இங்கேயும் இந்த தலை இருக்குது அதனால் இங்கே கோடு போடலை, இங்கேயும் போடாமல் இருப்பேன். அண்ட் இக்ஷ இங்கேயும் போடலை. ஸோ பாருங்கள், இது செமிகான்சனன்ட், இது இது இங்கேயும் போடலை. தோ அதே லெட்டர் தான் இங்கேயும். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களில் அந்த மேலே டாப் லைன் போடக்கூடாது. ஸோ எழுதுறது படிக்கிறது ப்ரொசீஜராக கரெக்டாக எப்படி நம்மளால் எழுத படிக்க முடியுமோ அதை அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு எழுதும்போது கஷ்டமாக தெரியும். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதும்போது இப்போ எனக்கு இது கஷ்டமாகவே தெரியல, ஏன்னா இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். எழுத எழுத ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ நம்ம எழுதுகிற அவசரத்தில் என்ன பண்ணுவோம், ஒரே கூட சர்றன்னு இழுத்துட்டு போயிடுவோம். பட் இது அது சரியான ப்ரொசீஜர் கிடையாது. இப்படி அந்த கேப் விட்டு எழுதுறது தான் உண்மையான ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நிர்பர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ச. ஸோ சிம்பிள் இல்லை, ச ப. பாக்கு மேல ஏ கி மாத்திரா, இப்பு பிளஸ் ஏ பே, சபே. இரு பிளஸ் ஏ ரே, சபே ரே. நெக்ஸ்ட் இஸ் பிளஸ் சா பிளஸ் இ, சி. ஸோ இது நெடில் லென்த்தி சவுண்டு. சி. இந்த டாட்டுக்கு என்ன சவுண்டு கொடுக்கணும், டாட்டுக்கு அடுத்தது சா வரிசையிலிருந்து வருது, அப்போ இதுக்கு இஞ்சுங்கிற சவுண்டு கொடுக்குறோம். சி இஞ்சு ச, சீஞ்சு. ஸோ அந்த இஞ்சுங்கிறது கொஞ்சம் சைலண்ட் ஆயிரும். சீஞ்ச் தே, தா பிளஸ் ஏ தே, சீஞ்ச் தே. ஸோ இப்போ இங்கே 4 லெட்டர் இருக்கு, இதை அப்படியே பிரிச்சுக்கலாம். ரக ரக்கு, வாலி வாலி, ரக்கு வாலி. ஓகே, நெக்ஸ்ட் ப ரி. ஸோ இங்கே சிம்பிள் இல்லை, ப ரி. இது ஷார்ட் சவுண்டு, சோட்டி ஈக்கி மாத்திரா. ஸோ பிகாஸ் இது என்னோட லெஃப்ட் சைடு போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ எப்படி படிக்கணும், ப ரி பரி. ஸ்ர. ஸோ இதில் சிம்பிள்ஸ் இல்லை, ஸ்ர ப்ளஸ் மீ, பரிஷ்ரமி. எப்படி படிக்கணும், பரிஷ்ரமி. நெக்ஸ்ட் இது என்ன ஜி, இங்கே லெட்டர் இருக்கு, இதோட சிம்பிள் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செமிகான்சனன்ட் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் செமிகான்சனண்ட்டாக வருது, இல்லை செகண்ட் லெட்டர் செமிகான்சனண்ட்டாக வருது. அந்த செமிகான்சனண்ட்க்கு அடுத்ததாக வரக்கூடியது சின்ன இ, அதாவது குரில் ஓசை உடைய ஈக்கி மாத்திரா வந்துச்சுன்னா அந்த சிம்பிளுக்குள்ளார அந்த செமிகான்சனன்ட் வந்துடும். இதுதான் ரூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு செமிகான்சனன்ட் வந்திருக்கு. இந்த செமிகான்சனன்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டரில் இந்த ஷார்ட் சவுண்டு கொடுக்கக்கூடிய ஈக்கி மாத்திரா வந்துச்சுன்னா எங்கே வந்தாலுமே அந்த சிம்பிளுக்குள்ளார இந்த செமிகான்சனன்ட் போயிடும். இப்படி தான் எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அப்போது இது இஸ்ஸு, இது த ப்ளஸ் இ, இஸ்ஸு தி ஸ்தி. இது மறுபடியும் ஒரு தி, ஸ்திதி ஸ்திதி ஸ்திதி. ஓகே, நெக்ஸ்ட் த ய தை, நீ ய நீ, தயனி தயனிய அப்படின்னு படிக்கக்கூடாது. த ய தை, நீ ய நீ, தயனி. பிராயஹ பிராயஹ, பிகாஸ் இது நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, அஹா அப்படிங்கிற ஒரு லெட்டரு. ஸோ இந்த அஹாவோட சிம்பிள் தான் இங்கே வந்திருக்கு. அப்போ எப்படி படிக்கணும், இ பிளஸ் அஹா யஹா. ஓகே, ஸோ பாருங்க, இப்பு பிளஸ் ர ப்ர பிளஸ் ஆக்கி மாத்திரா ப்ரா, யஹ யஹ பிராயஹ. ஸோ இது தாவோட செமிகான்சனன்ட். இது இது பிளஸ் யா தியா பிளஸ் ந. இது லாஸ்ட்ல சிம்பிள் இல்லை, இதை இன்னுன்னு படிச்சுக்கிறேன். தியான். இது க்ஷ பிளஸ் ஏ க்ஷே. இது த்ர க்ஷேத்ர. இப்படி க்ஷேத்ர. இது பாந்தி, மூக்குல அழுத்தி சொல்லணும், பாந்தி. ஓகே, நெக்ஸ்ட் கிராந்தி. ஸோ இது கிட்டத்தட்ட இது வந்து இந்த சிம்பிளுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டரை பேஸ் பண்ணி தான் இந்த சவுண்டு மாறும். நம்ம அந்த வாட் ஆர் தி ப்ரொனன்சியேஷன் ஃபார் டாட்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும். பட் என்னன்னா கொஞ்சம் மூக்கில் அழுத்தி படிக்கிற மாதிரி வரும். ஓகே, பாந்தி.
இது இக்கு பிளஸ் ர, கிர பிளஸ் ஆக்கி மாத்திரா, கிரா. இந்தி கிராந்தி. ச இம், இதை ஏன் இம்முங்கிற? பிகாஸ் இந்த டாட்டுக்கு அடுத்து வந்த லெட்டர் பா வரிசையிலிருந்து வந்திருக்கு. ச இம்ப இந்து தி, இதை ஏன் இந்துங்கிறோம்னா பிகாஸ் இதுக்கு அடுத்தது தா வரிசையில் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு இந்து சவுண்டு கொடுக்குறேன். சம்பந்தி. சா பிளஸ் உ, சு பிளஸ் வா பிளஸ் இ, வி. சுவி தா ஓ, சுவி தாவோ. அ இஸ், அஸ். பதாலோ, பதாலோ, அஸ்பதாலோ. ஓகே. நெக்ஸ்ட் நி இர் மா ந, நிர்மான். சுதா சுதாரணா, சுதாரணா. ஓகே, சுதாரணா. ஸோ இதுதான் படிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு லெசனுக்கு போயிடலாம். ஸோ லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வொக்காபுலரிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எழுதி போட்டுடுறேன். டீச் பண்ணும்போதே அதுக்குள்ள வரக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே சில்ட்ரன். भारत गांवों का देश है. भारत गांवों, गांव मीन्स नमा, गांव அப்படினா வில்லேஜ். ஓகே, வில்லேஜ். இந்தியா கிராமங்களினுடைய நாடு. இந்தியா ஃபுல்லாகவே சிட்டிஸ் கிடையாது. இந்தியாவில் மெஜாரிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜஸ் தான் இருக்குது. பிகாஸ் இந்தியா வந்து எதை டிபெண்ட் பண்ண கண்ட்ரி? அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ண கண்ட்ரி. இந்தியா ஒரு விவசாய நாடு. ஓகே. பாரத் गांवों का देश है. இந்தியா ஒரு கிராமங்களினுடைய நாடு. 70%. 70 அப்படின்னா 70 அப்படின்னா 70. प्रतिशत 70% அப்படின்னா percentage. பர்சன்டேஜுங்கிறதுக்கு இப்படி போட்டால் கூட உங்களுக்கு ஓகே. परसेंटेज 70% लोग गांवों में रहते हैं. लोग ना पीपल. ஸோ 70% மக்கள் இந்தியாவில் கிராமங்களில் தான் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வே खेती करते हैं. வே खेती, खेतीனா என்னம்மா? खेतीனா விவசாயம் செய்கிறாங்க, ஃபார்மிங். ஃபார்மிங். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபார்மிங் பண்ணுறாங்க, அதாவது விவசாயம் பண்ணுறாங்க. அன்ன உற்பன்ன கர்த்தே ஹே. அன்ன, அன்னனா என்ன? ஃபுட். ஸோ உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அன்ன, கிரைன்ஸ், கிரைன் ஆர் ஃபுட். உணவு உற்பத்தி பண்ணுறது அவங்க தான். ஸோ உணவுனா சமைச்ச உணவு இல்லை, பச்சையாக அந்த உணவு சமைக்க தேவையான பொருட்களை அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே உற்பத்தி பண்ணி கொடுக்குறது யார்? நம்மளுக்கு ஃபார்மர்ஸ் தான். ஸோ உற்பன்ன அப்படின்னா கல்டிவேஷன். ஸோ இது இதில் இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா இங்கே பின்னாடியே வொக்காபுலரிஸில் கொடுத்துருக்குறாங்க. இல்லாததுக்கு மட்டும் நான் எழுதி போடுறேன். உற்பன்ன கர்த்தே ஹே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள் உணவு தானியங்களை, உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி தராங்க. शहर के लोग गांवों पर ही निर्भर रहते हैं. शहर के लोग, शहर ना, what do you mean by शहर? सिटी. सिटी पीपल யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க? நிர்பர். சிட்டி பீப்புள் வில்லேஜ் பீப்புளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. பிகாஸ் வில்லேஜ் பீப்புள் தான் வந்து இந்த ஃபுடெல்லாம் நம்மளுக்கு கல்டிவேட் பண்ணி தராங்க. டிபெண்ட். ஸோ நம்மளை தான், அந்த வில்லேஜ் பீப்புளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க.
हम लोग जो कुछ खाते हैं उसे किसान ही अपने खेत में उत्पन्न करते हैं. हम लोग जो खाते हैं, நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதை நம்ம விவசாயிகள் தான் வயல்களில் உற்பத்தி பண்ணி தராங்க. ஓகே, ஸோ கேத் அப்படின்னா ஃபீல்டு, அந்த வயல்வெளி தோட்டத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா அது. उसे किसान ही अपने खेत में उत्पन्न करते हैं. ஸோ நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு யார் உற்பத்தி பண்ணி தராங்க? விவசாயிகள். அவங்க அந்த தோட்டத்தில் அவங்க அந்த எருவெல்லாம் போட்டு ஆர்கானிக்கும் பண்ணுறாங்க அண்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாடர்ன் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே மிஷினரிஸ் வச்சு பண்ணுறாங்க, ஹைப்ரிட்டாக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே பண்ணுறாங்க. என்ன ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லேண்டை ஏர் கலப்பையை வச்சு நல்லா உழுது அந்த மண்ணை ரொம்ப ஓரளவுக்கு லூஸ் ஆகி அந்த நல்ல மண்ணை நல்லா பொலபொலன்னு லூஸாக மாற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக காற்றோட்டம் இருக்கிற மாதிரி நல்லா மண்ணை பொலபொலப்பாக மாற்றி அதில் தண்ணி விட்டு நல்லா அதை சேறு மாதிரி மாற்றி சேராக மாற்றி அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, நெல் நாற்று எடுத்துகிட்டு வந்து நட்டு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபார்மிங் பண்ணுவாங்க. அதில் வந்து மண்ணுக்கு உரம் வேணும் அப்படின்னா சாணி குப்பை, அதை மக்குன எரு அப்படிம்பாங்க. ஸோ அந்த சாண உரம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல மூலிமா அவங்க ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு மெத்தட் இருக்குது அண்டு மாடர்ன் ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாடர்ன் ஃபார்மிங்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது மாடர்ன் ஃபார்மிங் தான். அதில் என்னென்னா ஏகப்பட்ட பெஸ்டிசைடு அந்த ஃபெர்டிலைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணி, உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி, ஹைப்ரிட் சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய கல்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பிகாஸ் அதில் அளவுக்கு அதிகமான ஃபெர்டிலைசரும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அடிக்கிறதுனால அதை சாப்பிடக்கூடிய நம்மளுக்கும் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்புலையும் நடக்கும். நம்மளுக்கும் அது டைரெக்டாக நம்மளை அட்டாக் பண்ணலினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளை ஒரு ஸ்லோ பாய்சனாக அது நம்ம உடம்புல நம்மளுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும். ஓகே, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த திரும்பவும் அந்த பழைய மெத்தடுக்கு நிறைய பேர் திரும்பிட்டு இருக்கிறாங்க. பழைய மெத்தடை யூஸ் பண்ணி ஆர்கானிக்காக அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது, ஆர்கானிக் ஃபார்மிங் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், கிசான் கே காரண் ஹி தேஷ் ஹரா பரா ஹோத்தா ஹை. ஸோ விவசாயிகளின் காரணமாக தான் தேசமே, நம்ம நாடே பச்சை பசேல்னு இருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? நம்மளுடைய விவசாயிகள் தான் காரணம். செகண்ட் பேராகிராஃப், கிசான் சபேரே சே லேக்கர். ஸோ சபேரே மார்னிங் ஆர் இயர்லி மார்னிங் வாட் எவர். ஸோ அதிகாலையிலே எந்திரிச்சிடுறாங்க. ஷாம் தக், ஷாம்னா ஈவினிங். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் खेत में काम करते हुए தேஷ் கி சேவா கர்த்தே ஹேன். ஸோ அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வயல்வெளிகளில் வேலை செய்கிறது மூலிமா நம்ம நாட்டுக்கு இன்டைரக்டாக அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாட்டில் ஒரு மக்கள் இருக்கணும் அப்படின்னா அந்த மக்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன அவசியம்? உணவு, ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட்டை நம்மளுக்கு கொடுக்குறவங்க யார்? ஃபார்மர்ஸ். ஸோ அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேவா அப்படின்னா சர்வீஸ். சர்வீஸ் பண்ணுறாங்க. வே பஹலே खेत जोतते हैं. ஸோ அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க? खेत जोतते हैं அப்படின்னா நிலத்தை அந்த டிராக்டரை வச்சோ இல்லை கலப்பையை வச்சோ ஏர் ஓட்டுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பானி सींचते हैं. ஸோ அந்த பானி सींचते हैंனா அந்த தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி பாய்ச்சிட்டு और बीज बोते हैं, அதுக்கப்புறம் விதையை நட்டு வைப்பாங்க. खेत की रखवाली करके फसल प्राप्त करते हैं. ஸோ ரக்வாலி அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரக்வாலி மெயின்டைன்.
ஸோ ஒரு விதையை கொண்டுட்டு போய் நட்டு வச்சுட்டு இல்லை நாற்றை எடுத்துகிட்டு போய் நட்டு வச்சுட்டு அதோட விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டான டைமில் அதுக்கு என்னென்ன தேவை, அந்த களை எடுக்கணும், உரம் போடணும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சணும், அதெல்லாம் கரெக்டாக எல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா தான் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அது நம்ம அந்த கல்டிவேஷன் பண்ண முடியும், அதுலேருந்து நம்ம அந்த ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஓகே. ஃபசல்னா கிராப், பயிர்கள். थर्ड पैराग्राफ, वास्तव में उनकी जिंदगी, वास्तव அப்படின்னா ஆக்சுவலி புக் பேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே. வாஸ்தவ அப்படின்னா ஆக்சுவலி. ஸோ இந்த ரக்வாலிக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நாங்கள் புக் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் மெயின்டைன் எழுதியிருக்கிறேன். ஸோ பாதுகாப்பு பண்ணுறது ரெண்டுமே, அதை பராமரிக்கிறது கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், ஒரு வேர்டுக்கு 2-3 மீனிங் வரும். ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்தவமே உன்கி ஜிந்தகி காம் கர்த்தே கர்த்தே ஹி பீத் ஜாத்தி ஹை. அவங்க ஹோல் லைஃபுமே அந்த விவசாய பணிகளில், அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சு அவங்க லைஃபே ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. कठिन परिश्रमी होने पर भी उनकी स्थिति बहुत दयनीय होती है. कठिन परिश्रमी அப்படின்னு பார்த்தோம்னா हार्ड वर्क. ஃபார்மிங் ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி இருப்பாங்க? ஹார்ட் ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஓகே. ஏன்னா அங்கே அந்த தோட்ட வேலைகள் பண்ணணும், மம்டி எடுத்து அதெல்லாம் வெட்டணும், மண்ணள்ளி போடணும், உரம் போடணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப ஃபிசிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க. உன்கி ஸ்திதி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நிலைமை, சிச்சுவேஷன். அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அவங்களுடைய சிச்சுவேஷன், நிலைமை. ஸோ அந்த ஃபார்மர்ஸோட சிச்சுவேஷன் ரொம்ப புவராக தான் இருக்கு. दयनीना ரொம்ப புவரா இருக்கு. दूसरे देशों की तुलना में भारतीय किसान गरीब हैं. ஸோ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க. துல்னா அப்படின்னா கம்பேர். गरीब அப்படின்னா புவர். ரொம்ப புவராக இருக்கிறாங்க. भारतीय किसान प्रायः पढ़ाई की ओर ध्यान कम देते हैं. ஸோ இந்திய விவசாயிகள் வந்து மேக்சிமம் படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க அன்எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. நிறைய மேக்சிமம், அதாவது எல்லாருமே கிடையாது, பல பேர் அதாவது அவங்களோட ஸ்டடீஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்க அந்த ட்ரெடிஷன் மெத்தடை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்லேயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளவோ யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய ஈல்டு எடுக்க முடியும். ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும்னா அவங்களுக்கு எஜுகேஷன் வேணும். ஸோ எஜுகேஷனை பற்றி அந்த இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லேயும் பார்த்தோம்னா ரொம்ப படித்தவங்க அந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்கே வேணாம், ஃபார்மிங் ஒர்க்கே வேணான்னு வந்துடுறாங்க. ஸோ இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷனில் அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லாமல் எஜுகேஷனில் அவங்க நாலேஜை அவங்க கெயின் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. पढ़े लिखे किसान ही अन्य देशों की भांति खेत के क्षेत्र में क्रांति ला सकते हैं. क्रांति ना रेवोल्यूशन.
ஸோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது, புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்ல நாலேஜ்டு, படிப்பு அறிவு உள்ள, கல்வி அறிவு உள்ள எஜுகேட்டட் ஃபார்மர்ஸால் மட்டும்தான் மாடர்ன் டெக்னிக்ஸ், அதாவது லேட்டஸ்டான டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணி நிறைய ஈல்டு எடுக்க முடியும். தே கேன் டெவலப் தேர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. खेती संबंधी आधुनिक सुविधाओं, ஸோ खेती संबंधी அந்த ஃபார்மிங் ஓரியன்டான ஆधुनिकனா மாடர்ன், மாடர்ன் ஆधुनिक சுவிதாவோன ஃபெசிலிட்டிஸ். ஸோ டெக்னிக்ஸ், ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமே வந்து ஜான்காரி பாரதிய கிசானோங்கோ தேனா சாஹியே. ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸை பற்றி இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு அதோட நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. बीमारी से बचने के लिए गाँवों में अस्पतालों का निर्माण करना चाहिए. बीमारी அப்படின்னா என்ன சொல்லலாம், बीमारीना அந்த நோய்கள், ஓகேயா. ஸோ बीमारी से बचने के लिए गाँवों में अस्पतालों का निर्माण करना चाहिए. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்காக அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க அங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சிட்டி வரைக்கும் வரணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அவங்களுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஐ மீன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு வில்லேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ். महात्मा गांधी ने ठीक ही कहा है कि यदि भारत को सुधारना है तो भारतीय किसानों को सुधारना चाहिए. सो सुधारना, ஸோ சுதாரணா அப்படின்னா டெவலப். ஸோ இந்தியாவை டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியாவினுடைய ஃபார்மர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். உன்கே விகாஸ் से ही भारत का विकास होगा. விகாஸும் டெவலப்மெண்ட் தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மீனிங் தான். விகாஸ்னா க்ரோத்துன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ விவசாயிகளினுடைய வளர்ச்சி மூலயமா தான் நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ பார்க்கலாம் இந்த லெசனை ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை படித்து உங்களுக்கு சென்டென்ஸ். ஸோ இப்போ நாங்கள் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வொக்காபுலரிஸ் எல்லாமே எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் புக்கில் ஸோ எந்தெந்த வேர்டு எங்கெங்கே வருமோ அந்த இடத்துல பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பென்னோ ஸ்டிக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மேலே சின்ன சின்னதாக அழகாக அந்த வொக்காபுலரிஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெசன் படிக்கும்போது அதோட மீனிங் புரியும். பிகாஸ் நீங்கள் மீனிங் புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிந்தி நாலேஜ் ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகும். ஓகே, ஸோ பார்க்கலாம். பாரத் காவோं का देश है. ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு கிராமங்களினுடைய நாடு. 70% लोग गांवों में रहते हैं. 70% of the people lives in village. वे खेती करते हैं. They are doing farming works. ஸோ அவங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறாங்க, அக்ரிகல்ச்சரல் ஒர்க் பண்ணுறாங்க. अन्न उत्पन्न करते हैं. they are cultivating the food product, I mean அந்த food grains, greens, vegetables எல்லாத்தையுமே அவங்க தான் உற்பத்தி பண்ணி தராங்க. शहर के लोग गांवों पर ही निर्भर रहते हैं. ஸோ சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வில்லேஜை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக? அவங்களுடைய ஃபுட் நெசசரி எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறது, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது விவசாயிகள் தான். हम लोग जो कुछ खाते हैं उसे किसान ही अपने खेत में उत्पन्न करते हैं. நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அதை எல்லாத்தையுமே விவசாயிகள் தான் அவங்க தோட்டங்களில் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு தராங்க. விவசாயம் செஞ்சு அது மூலியமாக வரக்கூடிய பலனை நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
किसान के कारण ही देश हरा भरा होता है. ஸோ விவசாயிகளின் காரணமாக மட்டும்தான் நம்ம நாடு பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பேராகிராஃப். किसान सवेरे से लेकर शाम तक खेत में काम करते हुए देश की सेवा करते हैं. அவங்க நம்ம போய் பார்டரில் நின்று மிலிட்ரி மாதிரி சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க இந்தியாவினுடைய எல்லா மக்களுக்கும் சேர்த்து அவங்க வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அந்த ஃபார்மிங் ஒர்க்லேயே அக்ரிகல்ச்சரல் ஒர்க்லேயே ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை அவங்க லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு இன்டைரக்டாக அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாடு அப்படின்னா அங்கே மக்கள் தான் ரொம்ப முக்கியம். மக்கள் எல்லாம் இருக்கிறத தான் ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, மக்களே எங்கேயுமே இல்லை, ஒரு மக்களுமே இல்லைன்னா அது வெறும் இடம்னு தான் சொல்லுவோம். மக்கள் இருந்தால் தான் அதை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மக்கள் அங்கே உயிரோடு இருக்கணும்னா என்ன தேவை? அவங்களுக்கு ஃபுட்டு தேவை. ஸோ அந்த ஃபுட்டை கொடுக்குறவங்க யாரு? ஃபார்மர்ஸ். ஓகே, வே பஹலே खेत जोते हैं. முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க? நிலத்தை உழுகுறாங்க. पानी सींचते हैं, அதுக்கப்புறம் தண்ணி விடுறாங்க நிலத்துல. और बीज बोते हैं, தென் சீடிங்ஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் என்ன பண்ணுறாங்க? விதை எடுத்து விதைச்சு வைக்கிறாங்க. खेत की रखवाली करके फसल प्राप्त करते हैं. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்களில் முழுசாக பராமரித்து ப்ரொடெக்ஷன் பண்ணி எதுவும் தண்ணி எதுவும் அதிகமாக தேங்கி நிற்காமல், அதே மாதிரி காட்டு மிருகங்கள் எதுவும் வந்து அதை ஸ்பாயில் பண்ணாத மாதிரி பத்திரமா பாதுகாத்து அந்த கிராப்ஸை கல்டிவேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. वास्तव में उनकी जिंदगी काम करते करते ही बीत जाती है. ஆக்சுவலாக அவங்க லைஃப் வேலை செஞ்சுக்கிட்டே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க, தோட்டத்திலேயே வேலை செஞ்சு. कठिन परिश्रमी होने पर भी उनकी स्थिति बहुत दयनीय होती है. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அவங்க ஃபினான்ஷியலாக அவங்களுடைய சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புவராக தான் இருக்கிறாங்க. दूसरे देशों की तुलना में भारतीय किसान गरीब हैं. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்திய விவசாயிகள் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க. भारतीय किसान प्रायः पढ़ाई की और ध्यान कम देते हैं. இந்திய விவசாயிகள் இன்னுமே ஒரு போதிய எஜுகேஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால படிப்பு சம்பந்தமாக அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதில்ல, படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. उन्हें शिक्षित बनाने से ही उनकी स्थिति सुधार सकती है. शिक्षित அப்படின்னா எஜுகேட்டட். If you make them to educate, அதாவது அவங்கள நல்லா படிக்க வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மள விவசாயிகளுடைய நிலைமை முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. पढ़े लिखे किसान ही अन्य देशों की भांति खेती के क्षेत्र में क्रांति ला सकते हैं. படித்த விவசாயிகளால் மட்டும்தான் மற்ற முன்னேறிய நாடுகள் வளர்ந்த நாடுகளில் இருக்கிற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம ஃபார்மிங் ஒர்க்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சரல் ஒர்க்ஸ்லையும் யூஸ் பண்ணி நிறைய ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. खेती संबंधी आधुनिक सुविधाओं की जानकारी भारतीय किसानों को देना चाहिए. ஸோ இந்த விவசாயம் சம்பந்தமான விஷயங்களில் மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம அவங்களுக்கு என்ன மெயினாக வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறது, खेती संबंधी அக்ரிகல்ச்சரல் ஓரியன்டான ஆதுனிக் சுவிதாவோं की जानकारी, என்னென்ன மாடர்ன் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் மாதிரியோ இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரியோ போட்டு அவங்களுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இதன் மூலிமா உங்களுடைய ஒர்க்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். बीमारी से बचने के लिए गांवों में अस्पतालों का निर्माण करना चाहिए. நோய்கள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அந்த விவசாயிகளினுடைய ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் கண்டிப்பாக வேணும், ஒரு பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ். மகாத்மா காந்தி ने ठीक ही कहा है. மகாத்மா காந்திஜி கரெக்டாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா,
कि यदि भारत को सुधारना है, இந்தியாவை நீங்க முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா तो भारतीय किसानों को सुधारना चाहिए, இந்திய விவசாயிகளை நீங்க முன்னேற்றணும். उसके उनके विकास से ही भारत का विकास होगा. அவங்கள டெவலப் பண்றது மூலமா தான் உங்களால இந்தியாவையே டெவலப் பண்ண முடியும். பிகாஸ் இந்தியா இஸ் அ அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி, விவசாய நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த லெசன் உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். இதிலிருந்து வரக்கூடிய கிளாஸ் ஒர்க் எல்லாத்தையுமே, ஸோ இதை நான் உங்களுக்கு பார்ட் 1 எடுத்திருக்கேன். பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோவில் இதோட கிளாஸ் ஒர்க் அண்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த லெசன் எல்லாமே இந்த மறக்காமல் இந்த வொக்காபுலரிஸ் எழுதிருங்க, ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். धन्यवाद.